அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு அருமையான சுற்றுலாத்தலத்தை பற்றி தாங்க நாங்கள் பேச போகிறேன். அதாவது எங்கள் சொந்தங்கள் எல்லாரும் இது ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போயிருந்தாங்க. அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு அதிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். இது அது என்னென்னா நிஷ்கலங்கேஸ்வரர் கடல் உள்ளதாங்க இருக்குது அந்த கோயில். பாவு இது கடல் இருக்கு. அந்த கடற்கரை கோயில் இருக்குங்க. கடல் கரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த கோயில் இருக்கு. அந்த கொடிமரம் பாருங்க. சூரிய வெளிச்சம், காலையில சூரியன் உதிக்கின்ற போது இந்த கடல் உள்வாங்குதுங்க. காலையில் 6 மணி நேரம் கடல் உள்வாங்கும். அப்புறமா 6 மணி நேரம் வெளியே வந்துடும். கடல் அலைகள்லாம் வெளியே வந்துடும். அந்த கடல் அலைகள் உள்வாங்கும்போது உள்ளே போக 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 நம்மளும் எல்லாரும் அந்த கோயில் உள்ளே போடுங்க. கடல் உள்ளே தான் இருக்குது அந்த கோயில். இது கோயில் இருக்கிறது சிவன் தாங்க. நம்ம ஐயா தாங்க இருக்காங்க, நிஷ்கலங்கேஸ்வரர். அவருடைய பெயர் இப்போ இது யார் வழிபட்டாங்கன்னா, நம்ம இது பஞ்சபாண்டவரில் 5 பேர் இருக்காங்களே, தர்மர், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், சத்ருகன், இந்த 5 பேர் வழிபட்டாங்கல்ல. இந்த 5 பேரும் 5 சிவலிங்கமாக வழிபட்ட தலங்கள் தாங்க அங்கே அந்த கடல் உள்ளே இருக்குங்க. சிவனை 5 சிவலிங்கமாக வழிபட்டு சிவனாக அவதரிக்கிறாருங்க இந்த கோயில். பாருங்கள், சூரிய ஒளி உதிக்கிறது. நம்ம மக்கள் எல்லாரும் கடற்கரை ஓரமாக இருக்கிறாங்க. அது கடல் உள் வாங்க உள்ளே போய் இது சாமியை பண்ணிட்டு வருவாங்க. இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கோயில் உள்ளே போகிறதுக்கு இது பாருங்க, கோயில் உள்ள போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்த பிறகு இவ்வளோ இது வச்சிருக்குல்ல, அந்த இதெல்லாம் தெரியல, இதாக தானே இருந்துச்சு. ஆறுமுகநீர்லேருந்து எங்கள் அக்கா, அண்ணம், அவங்க வீட்டுக்காரங்க, காமராஜ், அவங்க எல்லாரும் போயிருந்தாங்க அந்த கோயிலுக்கு. சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு போய் அதிலிருந்து 500 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கோயில் இருக்குங்க. பாவோ கோயில் பாவூரில் தான் இருக்குது அந்த கடற்கரை. அந்த கடற்கரையிலேருந்து தான் உள்ள 3 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் நிஷ்கலங்கேஸ்வரை வழிபட்டு வரணும். கடற்கரை ஓரமாக நிற்கிறாங்க அனைவரும். சென்னையிலேருந்து 15 பேர் போயிருக்காங்க. நானும் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டுருந்தேங்க. என்னால் முடியலை. ஆனால் கூடிய சீக்கிரம் போய் நிஷ்கலங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வரணுன்ட்டு நாங்கள் எல்லோரும் பேசியிருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரம் போகணுன்ட்டு இருக்கோம். தயார் நிலையில் இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. இதா தெரியுது பாருங்க, அவருடைய இது கொடிமரம் தெரியுது. ஆனால் கடல் உள்வாங்க நடந்து உள்ள இருக்கிறாங்க. அண்ணா மேலே அப்பவே அண்ணா நிற்காரு பாருங்க, மேலே நிற்காரு, அங்கே கீழே நிற்காரு, எல்லாம் மேலே அப்பவே போயிட்டாங்க. பைய உள்ளே போகிறாங்க. கடல் அலைகள் கூடயே உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் சகதியாக இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகாக தண்ணி ஓடி ஓடி வந்தது பாருங்க. அப்படியே கடல் நான் தண்ணிக்குள்ள இறங்குனது எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு. உடனே இறங்க ஆரம்பிச்சுட்டாவ, அப்படியே இறங்கிட்டாவ. அப்புறம் இல்லை, சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஆட்கள் உள்வாங்குது. இந்த சூரிய கதிரும் அதுக்கேற்றால பின் வாங்கிக்கிட்டே இருக்குங்க. கிட்ட வந்துட்டாங்க. அந்த கொடிமரத்து பக்கத்தில் சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. நந்தி இருக்குது பாருங்கள். இது தர்மர், பீமன், லட்சுமணன், சகாதேவன், நகுலன்
இந்த 5 பேரும் வழிபட்ட சிவன் தாங்க. நான் முதல்ல சத்ருக்கன் தெரியாமல் சொல்லிட்டேன். சத்ருக்கன் கிடையாது, சகாதேவன், நகுலன். தர்மர், பீமன், லட்சுமணன், சகாதேவன், நகுலன், இந்த 5 பேர் வழிபட்ட சிவன் தாங்க. ஒவ்வொரு சிவன் 5 சிவன் இருக்குங்க. இங்கே வந்து பால்லாம் வாங்கிட்டு போய் இங்கே அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் கொண்டு போய் அர்ச்சனைலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓம் நம சிவாய நமக. எவ்வளோ அருமையான தரிசனங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் அங்கே போய் நீங்களும் நிஷ்கலங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். என்னுடைய நெடுநாளுடைய கனவு, நானும் இந்த கோயிலுக்கு போகணும் முடியலை. ஆனால் கூடி சீக்கிரம் போகணுன்ட்டு அவருடைய அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சென்று அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். பாருங்க, இந்த அந்த கொடிமரம் தான் தூரத்தில் இருந்து தெரியுங்க. 3 கிலோமீட்டருக்கு அப்பால் நம்ம கடற்கரை ஓரத்துலேருந்து பார்த்தா இது கடல் அலைகள் உள்ள வாங்க கொடிமரம் அப்படியே இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சுற்று வட்டாரம் எப்படி இருக்கு. உள்வாங்கி அந்த இடம்லாம் சமதளமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சேறு சகதியமா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் பாக்கியம் செஞ்சவங்க இருந்தாங்க, புண்ணியம் செஞ்சவங்க இருந்தாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். பார்த்தீங்களா, அந்த தலங்கள்லாம் எப்படி அருமையாக தெரியுது பாருங்க. ஒருத்தர் வழிபட்ட சிவன் கோயில், சிவன் லிங்கம் எல்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளோ மக்கள் போயிருக்காங்க கோயிலுக்கு. स्वामी नाम क्या? धर्मराज. அது என்னது? நீங்களும் கூடி சீக்கிரம் போய் பாவுவா கடற்கரைக்கு போய் நிஷ்கலங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்பு நெஞ்சங்களே, அன்பு உறவுகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்களே. Sure.